ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேசன். நம்ம சேனல் வில்லேஜ் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். கல்யாண வீடு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இன்னைக்கு ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். அதுலேயும் காரக்குழம்பு அப்படின்னா அதுக்கு ஒரு இடம், தனி இடம் இருக்கும். இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு காரக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். காரக்குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடலைப்பருப்பு, நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் கடலைப்பருப்பை வறுத்துக்கிடலாம். வெந்தயம், மல்லி, வத்தல், சீரகம், மிளகு, மசாலா பொருள் எல்லாமே வறுத்தாச்சு. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கிடுவோம். மசாலா பொருள் எல்லாமே வறுத்தாச்சு, அதை ஆறட்டும். இன்னும் நம்ம லைட்டாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் லைட்டாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காய், முந்திரி பருப்பும் தேங்காவும் நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை இறக்கிக்கலாம். இதையும் நம்ம மசாலா பொருளோட சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, புளி ஊற போட்டுக்கிடுவோம். கத்திரிக்காவை நாலா கிரிக்கிடுவோம். கல்யாண வீட்டு காரக்குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நல்லெண்ணெயில் காரக்குழம்பு வைங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, பூடி சேர்த்துக்கலாம். அரைச்சின தக்காளியை சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம்.
புளி தண்ணி, நெய்யில் வறுத்து அரைச்ச தேங்காய், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, கசகசா இதை சேர்த்துக்கிடுவோம். கல்லுப்பு. மசாலா நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ மசாலா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு இடையில நல்லெண்ணெயில் கத்தரிக்காவை வதக்கி குழம்போட சேர்த்துக்கிடுவோம். நல்லெண்ணெய், நறுக்கி வச்ச கத்தரிக்காவை சேர்த்துக்கிடுவோம். நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ண கத்தரிக்காவை சேர்த்துக்குவோம். கார குழம்புல ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். கார குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மல்லி இலை தூவிக்கிடுவோம். கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள். கல்யாண வீட்டு காரக்குழம்பு இன்னைக்கு ஒரு புடி. மண் சட்டியில் கல்யாண வீட்டு காரக்குழம்பு. கார குழம்புக்கு ஒரு முட்டை அவிச்சுக்கோங்க, சரியான காம்பினேஷனாக இருக்கும். பூடு எல்லாம் சேர்த்து குழம்பு சொல்லவே வார்த்தை இல்லை. இங்கே பாருங்க, கத்தரிக்காய். கல்யாண வீட்டு காரக்குழம்பு செம்மையாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்கள் அப்பா பண்ண கல்யாண வீட்டு காரக்குழம்பு சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.